வணக்கம். தமிழன் செய்தி களம். சீர்காழி சட்டைநாத சுவாமி கோயிலில் கும்பாபிஷேகம் நடந்து ஓராண்டு நிறைவு நாளை முன்னிட்டு வருடாபிஷேகம். தர்மபுர ஆதீனம் பங்கேற்பு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு உட்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க சட்டைநாத சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இக்கோயிலில் திருநிலை நாயகி அம்பாள், பிரம்மபுரீஸ்வரர் சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகின்றன. மேலும் இக்கோயில் பிரம்மதீர்த்த குளக்கரையில் திருஞான சம்பந்தருக்கு பார்வதி சிவன் நேரில் தோன்றி பார்வதி அம்பாள் திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் வழங்கிய புகழ்பெற்ற ஸ்தலமாகும். இத்தகைய புகழ்பெற்ற கோயிலில் கும்பாபிஷேகம் கடந்த 32 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் நடைபெற்றது. கும்பாபிஷேகம் நடைபெற்றதன் ஓராண்டு நிறைவு நாளை முன்னிட்டு இன்று தர்மபுர ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் முன்னிலையில் வருடாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோயிலில் 2 கால பூஜைகள் நடத்தப்பட்டு யாக குண்டத்தில் பல்வேறு பூஜை பொருட்களை கொண்டு சிவாச்சாரியர்கள் சிறப்பு பூஜைகள் நடத்தினர். தொடர்ந்து கடம் புறப்பட்டு சுவாமி, அம்பாள், சட்டைநாதர், திருஞான சம்பந்தர் உள்ளிட்ட சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீவாரணை நடைபெற்றது. அப்போது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்பு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவர் பொறியாளர் மார்க்கோனி, கோயில் நிர்வாகி செந்தில், தர்மபுர ஆதீன மடம் மேலாளர் ரங்கராஜன், கோயில் சூப்பரண்ட் தியாகராஜன், டெம்பிள் டவுன் ரோட்டரி சங்க ஆளுநர் ஜிவிஎன் கணேஷ், டாக்டர் பரத், மருந்தாளுநர் முரளி, ஆசிரியர் கோவி நடராஜன், சபதியார் மகாலிங்கம், எஸ்எஸ் மகாலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள், பக்தர்கள் செய்திருந்தனர்.